ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழக வெற்றி கழகம், விஜயோட தமிழக வெற்றி கழகம் அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோஸ்ட்டு போட 5 நாளாக கேரளாவில் அமோகமாக படம் முடிந்து வந்துச்சுங்க. திருப்பி அவர் வர்றதுக்கு முன்னாடியே தேனியில் உள்ள தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை வர வைத்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்குங்க. அந்த கூட்டத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம 2026 தான் நம்ம எலெக்ஷனுக்கு வரப்போகிறோம். அதுக்குள்ளே நமக்கு 2 வருஷம் இருக்குது. இந்த இடைப்பட்ட 2 வருஷத்துக்குள்ளே நம்மளுடைய கட்சியை வலுப்படுத்திக்கிறணும், அதாவது நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நிர்வாகிகிட்டே சொல்லியிருக்காருங்க. நிர்வாகிகள் என்ன 2 ஐடியா சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த வருஷத்தில் நம்ம எலெக்ஷனில் நோட்டாவுக்கு ஓட்டு போடணும். நம்மளுடைய நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் எல்லோரும் நோட்டாவுக்கு ஓட்டு போடணும். அப்படி இல்லை, 2வது ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்தலை புறக்கணிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ கோரிக்கை வைக்கும்போது விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மேலும் உள்ள நிர்வாகிகிட்ட நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு அவருடைய சொல்லியிருக்காங்க. இந்த 2 கோரிக்கைகளும் நிறைவேற்றும் போது அவருடைய தமிழக வெற்றி கழகம் வெற்றியாகும் அப்படின்று அவருடைய கணிப்பு.